Hello students, in our previous video we completed up to chapter 6, that is money market. Up to that our second unit completed. Now we are going to see about chapter 7, that is unit 3 stock exchange. Stock exchange பற்றி நான் ஆல்ரெடி உங்களுக்கு நிறையா சொல்லியிருக்கேன். ப்ரைமரி மார்க்கெட் செகண்டரி மார்க்கெட்டை பற்றி பார்க்கும்போது stock exchange is a kind of secondary market. இது வந்து ஒரு ஆர்கனைஸ்டு மார்க்கெட், சென்ட்ரலைஸ்டு மார்க்கெட் அப்படின்னு சொல்லிட்டு ஆல்ரெடி நம்ம பார்த்துருக்கோம். சரியாம்மா? ஸோ ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் அதோட இன்ட்ரொடக்ஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச்னால் என்ன நமக்கு ஆல்ரெடி தெரியும். ஸ்டாக்னால் என்ன? குரூப் ஆஃப் ஷேர்ஸ் இல்லையா? செக்யூரிட்டிஸ், கம்பெனிஸோட ஷேர்ஸ், செக்யூரிட்டிஸ், பாண்ட்ஸு, டிபெஞ்சர்ஸ், கவர்மெண்ட் செக்யூரிட்டிஸ், இண்டஸ்ட்ரியல் செக்யூரிட்டிஸ், இந்த மாதிரி எல்லா செக்யூரிட்டிஸையும் வாங்கி விற்கக்கூடிய இடம். அதாவது ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சில் நியூ இஷ்யூஸ் எப்போவுமே பண்ண மாட்டாங்க. இது நமக்கு ஆல்ரெடி தெரியும். ஆல்ரெடி ப்ரைமரி மார்க்கெட்டில் இஷ்யூ பண்ண செக்யூரிட்டிஸை இங்கே எக்ஸ்சேஞ்ச் பண்ணுவாங்க. ஸோ அதனால இதுக்கு பேர் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் ஆர் செக்யூரிட்டிஸ் எக்ஸ்சேஞ்ச் மார்க்கெட் அப்படின்னு சொல்லுவாங்க. இட் இஸ் அ செகண்டரி மார்க்கெட் இல்லையா? ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா பை அண்ட் செல் செக்யூரிட்டிஸ் ஃப்ரீலி. இந்த பிளேஸில் இது வந்து ஒரு ஆர்கனைஸ்டு மார்க்கெட், நமக்கு ஆல்ரெடி தெரியும். இந்த ஆர்கனைஸ்டு மார்க்கெட்டில் பார்த்திங்கன்னா ஆர்கனைஸ்டுன்னு ஏன் சொல்கிறோம் அப்படின்னா இது வந்து செட் ஆஃப் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸை ஃப்ரேம் பண்ணி அந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷனுக்கு கீழே ஆர்கனைஸ்டாக தான் வந்து இது செயல்படும். ஸோ இந்த ஆர்கனைஸ்டு மார்க்கெட் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா எதோட கண்ட்ரோலில், இந்த ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சஸ் எல்லாமே வந்து எதோட கண்ட்ரோலில் இருக்கும்னு நான் ஆல்ரெடி உங்களுக்கு சொல்லியிருக்கேன். செபி, செக்யூரிட்டிஸ் எக்ஸ்சேஞ்ச் போர்ட் ஆஃப் இந்தியா, அந்த ஆக்ட் பாஸ் பண்ணி அதோட கண்ட்ரோலில் தான் வந்து எல்லா ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சுமே இந்தியாவில் ரன் ஆகுது, நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்கோம். ஸோ இந்த ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் வந்து பை அண்ட் செல் செக்யூரிட்டிஸ் ஃப்ரீலி. ஸோ அந்த பர்பஸ்க்காக. ஸோ அதே மாதிரி இது வந்து ஒரு பர்ஃபெக்ட்லி காம்படிட்டிவ் கண்டிஷன் இருக்கக்கூடிய மார்க்கெட் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படின்னா என்னென்னா, நீங்கள் எக்கனாமிக்ஸில் வந்து கைண்ட்ஸ் ஆஃப் மார்க்கெட் படிச்சிருப்பீங்க இல்லையா? பர்ஃபெக்ட்லி காம்படிட்டிவ் மார்க்கெட்னால் அங்கே லார்ஜ் நம்பர் ஆஃப் பையர்ஸ் அண்ட் லார்ஜ் நம்பர் ஆஃப் செல்லர்ஸ் இருப்பாங்க. ஸோ அங்கே வந்து எல்லா என்ன சொல்கிறது, நிறைய பையர்ஸ் அண்ட் செல்லர்ஸ் இருப்பாங்க செக்யூரிட்டிஸை வாங்குறதுக்கும் விற்கிறதுக்கும். சரியாம்மா? ஸோ இந்த ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சில் வந்து பார்த்திங்கன்னா ஆக்ஷன் மார்க்கெட்டாக கூட செயல்படுது. ஸோ ஏதாவது ஒரு செக்யூரிட்டியை வந்து பார்த்திங்கன்னா அங்கே இருக்கக்கூடிய மெம்பர்ஸ், அந்த ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சில் லிஸ்ட் பண்ணியிருக்கக்கூடிய மெம்பர்ஸ் இருக்காங்க இல்லையா? ஸோ அவங்களுக்கு உள்ளே வந்து ஏலம் விட்டு வந்து கூட வந்து என்ன பண்ணுவாங்கன்னு பார்த்தோன்னா செக்யூரிட்டிஸை வாங்குவாங்க, விற்பாங்க. ஸோ இது எதுக்காக, இந்த பர்பஸ், இந்த ஏலம் விடுற பர்பஸ் வந்து எதுக்கு யூஸ் ஆகுது அப்படின்னு பார்த்தோன்னா கண்டினியூட்டி இன் ப்ரைஸ் அண்ட் லிக்விடிட்டி டு இன்வெஸ்டார். ஸோ இன்வெஸ்டார்ஸ்க்கு ப்ரைஸ் லிக்விடிட்டி இருந்துகிட்டே இருக்கணும். ஸோ கரண்ட் மார்க்கெட் நிலவரம் வந்து அந்த ஷேர்ஸ் வந்து வாங்கி விற்கும் போது தான் வந்து தெரியும் இப்போ இதுக்கு எவ்வளோ வேல்யூ அப்படின்றது வந்து கரண்ட்டில் தெரியும் இன்வெஸ்டார்ஸ்க்கு. ஸோ அதுக்கு வந்து இந்த ஆக்ஷன் சேல் வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சில் அப்படின்னு சொல்கிறாங்க. சரியாம்மா? ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சோட ஆரிஜின், அதாவது ஃபஸ்ட்டு ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் அப்படிங்கிறது எங்கே ஸ்டார்ட் பண்ணாங்க அப்படின்னு பார்த்தோன்னா ஓல்டஸ்ட் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் இந்த வேர்ல்டு வந்து என்ன அப்படின்னு பார்த்தோன்னா ஆம்ஸ்டர்டன் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் தான். உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா 1 மார்க்கில் கேட்கும்போது ஜென்ரலாக ஓல்டஸ்ட் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச், வெறும் ஓல்டஸ்ட் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் மட்டும் கேட்டாங்கன்னா நீங்கள் வந்து ஆம்ஸ்டர்டன் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் தான் எழுதணும். இதிலே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஓல்டஸ்ட் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் இன் இந்தியா அந்த மாதிரியெல்லாம் கேட்கும்போது நீங்கள் பர்டிகுலராக பாம்பே ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச், அது வந்து நான் பின்னாடி உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ அதை நீங்கள் எழுதணும். சரியாம்மா? ஜென்ரலாக ஓல்டஸ்ட் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் அப்படின்னு கேட்டாங்கன்னா நம்ம என்ன தான் எழுதணும்னா ஆம்ஸ்டர்டன் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் தான் எழுதணும். ஸோ இந்த ஆம்ஸ்டர்டன் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் அப்படின்னு பார்த்திங்கன்னா எப்போ எஸ்டாப்ளிஷ் பண்ணாங்கன்னா 1602 வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணாங்க. யார் எஸ்டாப்ளிஷ் பண்ணாங்கன்னு பார்த்தோன்னா ஒரு டச் ஈஸ்ட் இந்தியன் கம்பெனி ஸ்டார்ட் பண்ணாங்க. அந்த கம்பெனிக்கு பேர் என்ன அப்படின்னா வெரனெட் ஜோஸ்ட் இண்டஸ்ட்ரி கேம்பைனி அப்படிங்கிறவங்க, அதாவது VOC அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த கம்பெனி தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஆம்ஸ்டர்டன் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சை வந்து ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணாங்க. ஸ்டார்ட் பண்ணும்போது இது வந்து இந்த மாதிரி என்னென்ன ஃபஸ்ட்டு சொன்னாங்க அப்படின்னு பார்த்தோன்னா ஆம்ஸ்டர்டன்
பாஸ்ன்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் வந்து ஆம்ஸ்டர்டம் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் அப்படின்னு மாற்றினாங்க. ஸோ இந்தியாவில் ஃபஸ்ட்டு ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சோட பேர் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா த நேட்டிவ் ஷேர்ஸ் அண்ட் ஸ்டாக் புரோக்கர்ஸ் அசோசியேஷன் அப்படின்னு சொல்லிட்டு தான் ஃபஸ்ட்டு இந்தியாவில் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் ஸ்டார்ட் பண்ணாங்க. இந்த ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் இது வந்து கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா வந்து எப்போ ரெகக்னைஸ் பண்ணாங்க அப்படின்னு பார்த்தோன்னா August 31, 1957 ரெகக்னைஸ் பண்ணியிருந்தாங்க. அண்டர் எந்த ஆக்டின் கீழே வந்து இதை ரெகக்னைஸ் பண்ணியிருந்தாங்க அப்படின்னு பார்த்தோன்னா செக்யூரிட்டிஸ் கான்ட்ராக்ட் ரெகுலேஷன் ஆக்ட் 1956. இந்த ஆக்ட் படி தான் வந்து என்ன பண்ணாங்கன்னு பார்த்தோன்னா இந்த ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் அதாவது நேட்டிவ் ஷேர்ஸ் அண்ட் ஸ்டாக் புரோக்கர்ஸ் அசோசியேஷனை வந்து ரெகக்னைஸ் பண்ணாங்க. ஸோ இதுக்கு தான் பின்னாடி என்ன பேர் மாற்றினாங்க அப்படின்னு பார்த்தோன்னா பாம்பே ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சுன்னு மாற்றினாங்க. புரியுதமா? ஸோ பாம்பே ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் தான் வந்து என்ன பார்த்தோன்னா இந்தியாவில் ஓல்டஸ்ட் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச். சரியாம்மா? வேர்ல்டு லெவலில் ஓல்டஸ்ட் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா ஆம்ஸ்டர்டம் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச். கிளியர்மா? சரி. ஸோ ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் சொல்லிகிட்டே இருக்கோம். அப்படின்னா மீனிங் என்ன? நமக்கு ஆல்ரெடி தெரியும். ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சுங்கிறது ஒரு ஆர்கனைஸ்டு மார்க்கெட். ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சுங்கிறது என்ன? ஒரு ஆர்கனைஸ்டு மார்க்கெட்டு. எதுக்கான ஆர்கனைஸ்டு மார்க்கெட் அப்படின்னு பார்த்தோன்னா purchase and sale of industrial and financial security. Industrial as well as financial security. அதாவது ஃபினான்ஷியல் செக்யூரிட்டி இந்த சென்ஸ் இங்கே வந்து யாரோடதும் வரும்னு பார்த்தோன்னா கவர்மெண்ட்டோடது வரும். ஸோ எல்லா ஃபினான்ஷியல் செக்யூரிட்டிஸையுமே வந்து பர்ச்சேஸ் அண்ட் சேல், அதாவது செகண்ட் ஹேண்ட். ஓகேவா? நான் சொல்கிறத நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஆல்ரெடி பிரைமரி மார்க்கெட்டில் இஷ்யூ பண்ண செக்யூரிட்டிஸை பர்ச்சேஸ் அண்ட் சேல் தான் வந்து எங்கே பண்ண முடியும் அப்படின்னு பார்த்தோன்னா ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சில் பண்ண முடியும். சரியாம்மா? இது வந்து ஒரு சிஸ்டமேட்டிக் மேனர், ஆர்கனைஸ்டு மார்க்கெட் சிஸ்டமேட்டிக் மேனரில் ஒர்க் பண்ணோம். சரி, சிஸ்டமேட்டிக் மேனர்னால் எப்படி அப்படின்னு பார்த்தோன்னா ஆஸ் பர் சர்டின் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ். ஸோ அங்கே வந்து பர்ஃபெக்ட் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷனை ஃபாலோ பண்ணுவாங்க. சரியாம்மா? ஸோ ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸை ஃபாலோ பண்ணலை, யாராவது ஒருத்தர் வந்து அதை ஒபே பண்ணலை அப்படின்னும் போது அங்கே மால் ப்ராக்டிஸ் நடக்குது அப்படின்னா அவங்களுக்கு சிவியரான பனிஷ்மெண்ட்டும் பெனால்ட்டிஸும் இருக்கும். சரியாம்மா? ஸோ ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சில் பார்த்தீங்கன்னா முக்கியமான விஷயம் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சை பொறுத்த வரைக்கும் நல்லா புரிஞ்சுக்கோங்க. லிஸ்டிங்னு ஒரு ப்ராசஸ் இருக்கும். சரியாம்மா? லிஸ்டிங்னு ஒரு ப்ராசஸ் இருக்கும். அதுக்கு பேர் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா என்ரோலிங் த நேம் ஆஃப் கம்பெனிஸ். ஓகேவா? இப்போ நான் வந்து ஒரு கம்பெனி ரன் பண்ணிகிட்ருக்கேன். என்னோடய கம்பெனியோட ஷேர்ஸை வந்து ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சில் டீல் பண்ணணும், பர்ச்சேஸ் அண்ட் சேல் பண்ணணும் அப்படின்னா நான் என்னோடய மெம்பர்ஷிப்பை லிஸ்ட் பண்ணணும், என்ரோல் பண்ணணும். எங்கள் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சில் என்னோடய ஷேர்ஸை நான் வந்து என்ன பண்ணணும், அவங்களோட அஃபிஷியல் ட்ரேட் லிஸ்ட் வச்சுருப்பாங்க. அந்த லிஸ்ட்டில் என்னோடய கம்பெனி ஷேர்ஸோட நேமை வந்து நான் என்ரோல் பண்ணியிருக்கணும். என்ரோல் பண்ணணுன்னா என்ன பண்ணணும்? எல்லாத்தையும் ப்ராப்பராக என்னோடய அக்கௌண்ட்ஸ்லேருந்து இன்ஃபர்மேஷன்லேருந்து எல்லாத்தையும் ப்ராப்பராக நான் அவங்களுக்கு சப்மிட் பண்ணியிருக்கணும். நான் எல்லாமே கரெக்டாக பண்ணுறேங்கிறத அவங்களுக்கு ப்ரொசீட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் எனக்கு வந்து லைசன்ஸ் கொடுப்பாங்க. என்னோடய கம்பெனியோட ஷேர்ஸை என்ன பண்ணலாம், அந்த குறிப்பிட்ட ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சில் வந்து என்ன பண்ணலாம், எக்ஸ்சேஞ்ச் பண்ணலாம். இந்த ப்ராசஸ்க்கு பேர் தான் என்னன்னு பார்த்தீங்கன்னா லிஸ்டிங் அப்படின்னு சொல்லுவாங்க. சரியாம்மா? லிஸ்டிங் ஆஃப் கம்பெனிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சில் லிஸ்டிங் ஆஃப் கம்பெனிஸ். ஸோ லிஸ்டட் கம்பெனிஸோட ஷேர்ஸ், லிஸ்டட் ஷேர்ஸை மட்டும்தான் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சில் என்ன பண்ண முடியும்னா எக்ஸ்சேஞ்ச் பண்ண முடியும். அதர் தென் தட் அந்த மாதிரி கம்பெனி எந்த ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சிலும் லிஸ்டிங் பண்ணலை அப்படின்னா அந்த கம்பெனியோட ஷேர்ஸை வாங்கவோ விற்கவோ ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சில் பண்ண முடியாது. புரியுதமா? இந்த பாயிண்ட்டை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. சரியா? ஸோ அந்த மாதிரி லிஸ்டிங் பண்ணுற அந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் எல்லாமே வந்து ப்ராப்பராக வந்து சிஸ்டமேட்டிக் மேனரில் நடக்கும். சரியாம்மா? இது வந்து நிறைய யூஸ்ஃபுல் சர்வீசஸ் வந்து இன்வெஸ்டர்ஸ்க்கும் சரி பாரோயிங் கம்பெனிஸ்க்கும் சரி ஆஃபர் பண்ணுறாங்க. சரியாம்மா? இன்வெஸ்டர்ஸ்க்கும் சரி பாரோயிங் அந்த கம்பெனிஸ் இருக்காங்க இல்லையா, ஸோ அவங்களுக்கும் ரெண்டு பேருக்குமே வந்து சர்வீசஸ் யார் ப்ரொவைட் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தோன்னா ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் ப்ரொவைட் பண்ணுறாங்க. அகெயின் ஆர்கனைஸ்டு மார்க்கெட்டு. இது வந்து பர்ச்சேஸ், அதாவது பையிங் அண்ட் செல்லிங் ஆஃப் கார்ப்பரேட் அண்ட் அதர் செக்யூரிட்டிஸ் எல்லாத்தையும் வந்து வாங்க விற்க ஒரு ஆர்கனைஸ்டு செக்யூரிட்டிஸ் மார்க்கெட் தான் என்னென்னு பார்த்தோன்னா ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் அப்படின்னு சொல்கிறோம். கிளியராம்மா? சரி, இந்த ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் அப்படிங்கிறது நிறைய ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சஸ் வந்து வேர்ல்டு வைட் வந்து இருந்தாலும் ஒரு சில ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் வந்து வேர்ல்டு லெவலில் ஃபேமஸான ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சாக இருக்குது. அதில் ஒன்று வந்து
லண்டன் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் அதுதான் வந்து மோஸ்ட் பாப்புலர் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் இந்த வேர்ல்ட். லண்டன் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் தான் வந்து வேர்ல்ட்லேயே ரொம்ப பாப்புலர் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச். அதுக்கப்புறம் இந்தியா லெவலில் பார்த்தீங்கன்னா ஓல்டஸ்ட் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் எதுனா நம்ம ஆல்ரெடி பார்த்த மாதிரி பாம்பே ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச். லண்டன் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் வந்து வேர்ல்ட் லெவலில் பாப்புலர். அப்புறம் பாம்பே ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் பிஎஸ்சி, இதை பற்றி நம்ம நிறைய நியூஸ்லலாம் போடும்போது பிஎஸ்சி என்எஸ்சி போடுவாங்க. பிஎஸ்சி என்எஸ்சினா நேஷ்னல் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச், பாம்பே ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் அப்படின்னு நிறைய வந்து நியூஸில் போடுவாங்க, பார்த்துருப்பீங்க. ஸோ இந்தியாவில் வந்து ஓல்டஸ்ட் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் எதுனா பாம்பே ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் தான். ஓகேவா? சிமிலர் டு தட் அதே மாதிரி நிறைய ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் வந்து வேர்ல்டு லெவலில் இருக்குது. அதில் ஒரு சிலதோட நேம்ஸ் மட்டும் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. டோக்கியோ ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச், பேங்காக் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச், சிங்கப்பூர் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச், துபாய் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச், நியூயார்க் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச், இந்த மாதிரி நிறைய ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சஸ் வந்து வேர்ல்டு வைடு இருக்குது. சரியாம்மா? ஸோ வேர்ல்டு லெவலில் ஃபேமஸ் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் எதுனா லண்டன் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச். இந்தியாவில் ஓல்டஸ்ட் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் எதுனா பாம்பே ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச். ஜென்ரலாக வேர்ல்டு லெவலில் எது ஓல்டஸ்ட் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் கேட்டாங்கன்னா ஆம்ஸ்டர்டன் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச். கிளியராம்மா? ஓகே, நெக்ஸ்ட் ஒன் வந்து டெஃபினிஷன் ஆஃப் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச். ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சோட டெஃபினிஷன் பார்க்க போகிறோம். சரி, இந்த ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சை 3 பேர் டிஃபைன் பண்ணியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஒன் வந்து ஹேஸ்டிங்ஸ். ஹேஸ்டிங் என்ன டிஃபைன் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா நம்ம ஆல்ரெடி பார்த்தது தான். என்ன, இது ஒரு ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் ஆர் செக்யூரிட்டிஸ் மார்க்கெட் வந்து ஆல் பிளேசஸ்ன்னு கொடுத்துருக்காங்க. சரிம்மா? நம்ம ஆல்ரெடி சொல்லியிருக்கோம் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சுக்கு வந்து பிளேஸ் இருக்குது, செகண்டரி மார்க்கெட்டுக்கு பர்டிகுலர் பிளேஸ் இருக்குது ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சுன்னு பார்த்துருக்கோம். ஸோ ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் இன்க்ளூட்ஸ் ஓவர் த கவுண்டர் மார்க்கெட். ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் இன்க்ளூட்ஸ் ஓவர் த கவுண்டர் மார்க்கெட். ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் வந்து ஓவர் த கவுண்டர் மார்க்கெட் கூட வந்து இன்க்ளூட் பண்ணுது. ஸோ அப்போது ஓவர் த கவுண்டர் மார்க்கெட் அந்த ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சும் வந்து இன்க்ளூட் பண்ணுறதுனால இப்போ வந்து ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் வந்து நல்லா டெவலப் ஆகிடுச்சு. ஸோ த்ரூ நெட்வொர்க்கிங் சிஸ்டம் மூலயமா கூட வந்து பார்த்திங்கன்னா ஷேர்ஸை வாங்கவோ விற்கவோ முடியுது. புரோக்கர்ஸ் வந்து ஈவன் அந்த மாதிரியான ஃபெசிலிட்டிஸ் கூட ப்ரொவைட் பண்ணுறாங்க அப்படின்னும்போது ஸோ அதனால இங்கே என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தோன்னா all the places, என்ன places, buyers and sellers of stock and bond. ஸ்டாக்கு, பாண்டு இதெல்லாம் வாங்குறவங்க விற்கிறவங்க இல்லை வாங்குறவங்க விற்கிறவங்களோட ரெப்ரசன்டேட்டிவ், வாங்குறவங்க விற்கிறவங்க இல்லை அவங்களோட ரெப்ரசன்டேட்டிவ் யாரெல்லாம் எங்கெல்லாம் டிரான்சாக்ஷனை அண்டர்டேக் பண்ணுறாங்களோ அந்த இடம் எல்லாமே வந்து ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் அப்படின்னு சொல்லிட்டு என்ன யார் சொல்கிறாங்கன்னா ஹேஸ்டிங்ஸ் சொல்கிறாரு. சரியாம்மா? ஸோ ஹஸ்பண்ட் அண்ட் டாக்கரரி அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சுங்கிறது வந்து ஒரு ப்ரைவேட்லி ஆர்கனைஸ்டு மார்க்கெட். சரியாம்மா? ஸோ ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் அப்படின்னும் போது யார் வேணால் ஸ்டார்ட் பண்ணலாம். இப்போ வந்து குரூப் ஆஃப் இண்டிவிஜுவல்ஸ், அசோசியேஷன்ஸ், பாடி கார்ப்பரேட் யார் வேணால் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் ஓப்பன் பண்ணலாம். ஓப்பன் பண்ணணும் அப்படின்னா ப்ரைவேட்டாக கூட ஓப்பன் பண்ணலாம். அது வந்து செபி கிட்ட லைசன்ஸ் வாங்கிட்டு ஓப்பன் பண்ணணும். சரியாம்மா? ஸோ அப்படி லைசன்ஸ் வாங்கிட்டு ப்ரைவேட்டாக கூட ஓப்பன் பண்ணலாம். ஸோ ப்ரைவேட்லி ஆர்கனைஸ்டு செக்டர், ப்ரைவேட்டாக இருந்தாலும் தட் இஸ் ஆர்கனைஸ்டு பை செபி இல்லையாம்மா? நம்ம ஆல்ரெடி சொல்லியிருக்கோம் இல்லையா, செக்யூரிட்டிஸ் எக்ஸ்சேஞ்ச் போர்ட் ஆஃப் இந்தியா அவங்க தான் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சஸ்க்குலாம் வந்து மெம்பர்ஷிப் லைசன்ஸ் கொடுக்குறவங்க. ஸோ அவங்கக்கிட்ட லைசன்ஸ் வாங்கிட்டு தான் ஸ்டார்ட் பண்ணோம். ஸோ அவங்களோட சிஸ்டமேட்டிக் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் என்னமோ அதை ஃபாலோ பண்ணி தான் இந்த ப்ரைவேட் செக்டாரில் இருக்கக்கூடிய அந்த ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சஸ் கூட ரன் ஆகணும். சரியாம்மா? ஸோ ஃபெசிலிட்டேட் ட்ரேடிங் இன் செக்யூரிட்டிஸ். ஸோ என்ன பண்ணுறாங்க, செக்யூரிட்டிஸில் ட்ரேட் பண்ணுறதை ஃபெசிலிட்டேட் பண்ணுறாங்க, அவங்க தான் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு நம்ம இந்தியன் செக்யூரிட்டிஸ் கான்ட்ராக்ட் ரெகுலேஷன் ஆக்ட் 1956 படி ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச்னால் என்ன அப்படின்னு சொல்கிறாங்கன்னா ஒரு அசோசியேஷனாக இருக்கலாம், ஆர்கனைசேஷனாக இருக்கலாம், பாடி ஆஃப் இண்டிவிஜுவல்ஸாக இருக்கலாம், வெதர் இன்கார்பரேட்டட் ஆர் நாட், அதாவது என்ன பண்ணியிருக்கலாம் ரெஜிஸ்டர், அதாவது ரெஜிஸ்டர்ட் ஆர் நாட் எப்படி வேணால் இருக்கலாம். ஸோ எஸ்டாப்ளிஷ்டு ஃபார் த பர்பஸ் ஆஃப் அசிஸ்டிங், ரெகுலேட்டிங், கண்ட்ரோலிங் பிஸ்னஸ் இன் பையிங் அண்ட் செல்லிங் அண்ட் டீலிங் இன் செக்யூரிட்டிஸ், பையிங் அண்ட் செல்லிங் அண்ட் டீலிங் இன் செக்யூரிட்டிஸ். ஸோ அவங்க எல்லாருமே வந்து கம்ஸ் அண்டர் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் அப்படின்னு சொல்கிறாங்க. சரியாம்மா? ஸோ இந்த ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சில் இன்கார்பரேட்டட் ஆர் நாட் கொடுத்துருக்காங்க. ஸோ இன்கார்பரேட்டட் அப்படின்னா ஒரு குறிப்பிட்ட ப்ராசஸ் முடித்ததுக்கப்புறம் இப்போ கம்பெனி அப்படின்னா கண்டிப்பாக வந்து இன்கார்பரேட் பண்ணியிருக்கணும் இல்லையாம்மா, லைசன்ஸ் வாங்கியிருக்கணும். ஸோ அந்த மாதிரி கம்பெனி ஃபார்மில் இன்கார்பரேட் பண்ணியிருக்கலாம்,
இல்லை ப்ரைவேட் எனி ஆர்கனைசேஷனாக கூட இருக்கலாம். ஸோ அது வந்து என்ன பர்பஸ்க்காக இருக்கணும் அப்படின்னு பார்த்தோம்னா செக்யூரிட்டிஸ் எல்லாத்தையும் பையிங் செல்லிங் அண்ட் டீலிங் இன் செக்யூரிட்டிஸ் பண்ணுற பர்பஸ்க்காக இருக்கணும். ஸோ அது எல்லாமே கம்ஸ் அண்டர் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சஸ் அப்படின்னு யார் சொல்கிறாங்க? இந்தியன் செக்யூரிட்டிஸ் கான்ட்ராக்ட் ரெகுலேஷன் ஆக்ட் வந்து சொல்கிறாங்க. சரியாம்மா? இது டெஃபினிஷன் ஆஃப் வாட்? ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச். கிளியராம்மா? தேங்க்யூ.